மறைந்த பேராயர் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். பேராயர் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். தற்போது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், முழுமையான விவரங்கள். மறைந்த பேராயர் எஸ்ரா சர்குணம் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக மறைந்த பேராயர் கடந்த 22ஆம் தேதி சென்னையில உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இசிஐ பேராயர் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவரும் இசிஐ பேராயருமான எஸ்ரா சர்குணம் கடந்த சில தினங்களாகவே உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த நிலையில தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனளிக்காமல் அவர் 22ஆம் தேதி காலமானார். கடந்த 4 நாட்களாக அவருடைய உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டது. இந்த நிலையில வானகரத்தில் அவருடைய உடல் பொதுமக்களுக்காக இன்றைக்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு இன்று கீழ்ப்பாக்கம் கல்லறையில் அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். அவருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், அதே போல கே. நேரு, பொன்முடி, அதே போல சேகர்பாபு, செஞ்சி மஸ்தான், சென்னை மேயர் பிரியா ஆகியோரும் முதலமைச்சருடன் வந்து மறைந்த எஸ்ரா சர்குணத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எஸ்ரா சர்குணத்தின் மகளுக்கு தன்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டு அவர் இருந்து புறப்பட்டு சென்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அபினேஷ்.